நல்ல ஒரு கர்த்தருடைய சிறந்த பட்டிமன்றத்தை டிபேட்டை பார்க்க போகிறோம். ஸோ நாமெல்லாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஹலோ உயிரோடு கர்த்தருக்காக இருக்கிறவங்கள கையை தட்டுங்க பார்ப்போம். ஸோ இன்னைக்கான தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான குடும்பத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கும் கர்த்தருடைய சபை வளர்ச்சிக்கும் பெரிதாக உதவிகரமாக இருப்பது ஆண்களா பெண்களா? ஹல்லேலூயா. ஸோ மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் ஆதி முதற்கொண்டு எங்க நீங்கள் தலைப்பை புரிஞ்சுக்கிட்டு தலைப்போடு பேசுனீங்கன்னா உங்கள் தலை தப்பிக்கும். தலைப்பே புரியாமல் தகன்னு பேசுனீங்கன்னா இங்கே மார்க்குக்கும் கம்மியாகும். இது ஒரு மான பிரச்சனை, ப்ரெஸ்டேஜ் பிரச்சனை. ஆண்களா பெண்களா அடித்து சொல்லணும் ஆண்களே என்று, அதே மாதிரி அடித்து சொல்லணும் பெண்கள் தான் என்று. அல்லேலூயா. ஸோ மகிழ்ச்சி வளர்ச்சி ரெண்டுக்கும் யார் பெரிதான உறுதுணையாய் வீட்டிலையும் சரி சபையிலையும் சரி யார் உறுதுணையாக இருக்கிறார்கள்? எப்போ? சபை ஆதிகாலம் முதல் இன்று வரை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்களே என்ற தலைப்பை பேசுவதற்காக 4 பேர் வர இருக்கிறார்கள். நீங்கள் கையை தட்டி உற்சாகப்படுத்தும் போது, வரவங்க பேசுகிறவங்களை நீங்கள் மகிழ்விக்கும் போது, அவங்க சொல்கிற காமெடி நீங்கள் சிரிக்கும் போது, சரிங்களா? அவங்க காமெடியே இல்லாத மாதிரி சொன்னாலும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தும்படி நீங்கள் சிரிச்சிங்கன்னா அது கொஞ்சம் நலமாக இருக்கும். ஆண்களே என்று பேசும்படியாய் 4 பேரை அழைக்க இருக்கிறேன். நல்லா கையை தட்டி வரவேறுங்க. வாங்க. பவுல் பிரதர், மிஸ்டர் ஜாக்கப், சக்தியை உடைத்து இஸ்ரேலை காப்பாற்றின கிதியோன் மற்றும் சாம் அவர்கள். நல்லா கையை தட்டுவோமா? இப்போ பெண்களே, நாங்கள் தான் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் சிறந்தவங்க, உறுதுணையாக நிற்பவங்கன்னு சொல்லி பேசும்படியாய் 4 பேரை, அதாவது காசு குத்து செட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரெடியாக வராங்க எல்லாரும். ஸோ 4 பேரை அழைக்க இருக்கிறேன். நல்லா கையை தட்டி வரவேற்போம். பெண்களே என்று பேசும்படியாய் மேக்தலின், ஒனேசியா, ஷரின், கீதா மற்றும் எஸ்தர் மற்றும் ரேச்சல் அவர்கள் 4 பேரையும். ஸோ மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக நிற்பது பெண்களா ஆண்களா? முதலாவது பேசும்படியாய் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் நாங்கள் தான், வேற யாரும் கிடையாதுன்னு சொல்ல பேச வருகிறார்கள். யார் முதல்ல? எஸ்தர் அவர்கள் பேசுங்க. நல்லா கையை தட்டி வரவேற்போம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய முக்கால்வாசி சகோதரிகளுக்கும் கால்வாசி சகோதரர்களுக்கும் இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் அநியாயம். மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு பெண்களே காரணம் என்று தீர்ப்பு சொல்லக்கூடிய எங்கள் நடுவர் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேங்க. ஆதி முதல் இன்று வரைக்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் சபையின் வளர்ச்சிக்கும் தூண்களாக இருப்பது ஆண்கள் இல்லைங்க, பெண்கள் மட்டும்தான். கரெக்டாக சொல்கிறாங்க. யாரும் புரிஞ்சிக்காம கை, ஏதோ முக்காவாசி பெண்கள் நாங்கள் கையை காணோம். நீதிமொழிகள் 18:22 என்னங்க சொல்லுது? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. வேதமே சொல்லுது மனைவியால தான் கணவனுக்கு நன்மையும் தயவும் இருக்கு கர்த்தர்கிட்ட இருந்துன்னு சொல்லுது. ஆனா அது தெரியாம இவங்க ஆப்போசிட்ல ஆண்கள் தான் சொல்லிட்டு பேச, அது தெரியல. உங்க 4 பேருக்கும் தேவையில்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. வேதத்துல ஒரு சிறந்த உதாரணம் இருக்காங்க, ஈசாக்கு, ரெபேக்கா. இதுல என்னன்னா, ஈசாக்கு தன் தாயார் மரிக்கும் பொழுது அவருக்கு 37 வயசு, 40 வயசுல திருமணம் ஆகுது. அப்போ 3 வருஷம் தன் தாயார் எந்த அளவுக்கு ஈசாக்குக்கு அன்பு செலுத்தியிருந்தாங்கன்னா அந்த ஏக்கம் ஈசாக்கு கிட்ட இருந்தது. ஆனால் அந்த ஏக்கத்தை ஒரு பெண்ணால் மட்டும்தான், அந்த ரெபேக்கால மட்டும்தான் அந்த ஏக்கத்தை ஈசாக்கை விட்டு எடுக்க முடிஞ்சுது. அந்த சிறந்த பெண் தான் குடும்ப வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான். புரியுதா? எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, ஈசாக்கு எவ்வளோ துறவு தோணினார். ஏசேக்கு, சித்தனா, இது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே இழந்துட்டார் அவர் செஞ்சது எல்லாமே. ஆனால் அவங்க தகப்பன் செஞ்ச சொத்தை கூட அவர் இழந்துட்டார். ஏன்னா எல்லாமே அந்த அபிமெலேக்கு அவங்க ஆட்கள் அபகரிச்சிட்டாங்க, சரிங்களா? ஆனால் அது மாத்திரம் இல்லாமல் அந்த நேரத்திலையும் ரெபேக்கால் என்ற சகோதரி என்ன பண்ணாங்க, தன் கணவன் தன் சொத்தெல்லாம் இழந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு போகாமல்
அவரு கூடயே இருந்து ஞானமா செயல்பட்டாங்க. ஆனா அந்த ஈசாக்கு என்ன வேலை செஞ்சார் தெரியுங்களா? ரெபேக்கால சகோதரி தான் சாகாதபடிக்கு தன் மனைவி என்ன சொன்னாரு? சகோதரின்னு சொல்லிட்டு அவர் ஜீவனை பாதுகாக்க முடிஞ்சார். ஆனா அந்த சகோதரி இப்படி நினைச்சாங்களா? தன் கணவர் விட்டு போகணும்னு நினைச்சாங்களா? இல்ல. தன் கணவன் கூடயே இருந்ததால அந்த சகோதரியால் அந்த மகிழ்ச்சியான குடும்பம் இப்போ வரைக்கும் பேர் பெற்று இருக்குங்க. அந்த தேசம், இஸ்ரேல் தேசம், அந்த சகோதரி மூலமா மட்டும்தான். இதெல்லாம் தெரிஞ்சு பேச வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. குருடனை பார்த்து ராஜ பாருன்னு சொன்னா குருடனால பார்க்க முடியுமா? முடியாது. அதே போல தான் ஆண்களுக்கு பெண்களை பற்றி குறை சொல்றதே பெரிய விஷயமாச்சு. ஏன்னா அவங்களுடைய பழக்க தோஷம் அது. வேதத்தில் நீதிமொழிகள் 19:14 என்னங்க சொல்லுது? புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவுன்னு சொல்லுது. சரிங்களா? அபிகாயில் என்ற சகோதரி இருக்காங்க, தெரியுங்களா நடுவர் அவர்களே? தெரியும், அபிகாயில் தானே, என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தங்க இருக்காங்க. நடுவர், அபிகாயில் ஒரு சகோதரி இருக்காங்க. ஆனால் அவங்க கணவரை பார்த்தா ஒரு முட்டாள் கணவன், அபிகாயிலுடைய கணவர். ஆனால் ஒரு ராஜா வந்து ஒரு ஹெல்ப் கேட்கும் பொழுது அந்த சகோதரியா அந்த கணவனால் செய்ய முடியல. ஆனால் ராஜா வந்து அழிக்க பார்க்கும்போது அந்த மனைவி வந்து துரிதமாக செயல்பட்டதால தன் கணவனுடைய ஜீவனையும் பாதுகாத்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ராஜாவுடைய கோபம். லாஸ்ட் 30 seconds. இன்றைய இருக்க காலகட்டத்தில் பாருங்களேன், நம்ம நகர் பகுதியிலே பார்த்தீங்கன்னா கணத்திற்குரிய தாயார் பாஸ்டர் யாகமா இருக்காங்க. அந்த தாயார் ஒரு பெண் தான். அந்த தாயார் ஒரு பெண் தன் கணவருடைய ரட்சிப்புக்காகவும் தன் 7 பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணதால இப்போ அந்த 7 பிள்ளைங்களும் ஊழியக்காரர்களாக இருக்காங்க. அப்போ அநேக அவங்களால எவ்வளோ ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு இப்போ பெரக்கா ஊழியம் வந்து ஒரு அசுர வளர்ச்சி ஒரு பெண்ணால் மட்டும்தாங்க முடிஞ்சுது. டைம் அப். இந்த மாதிரி ஏசேக்கு சித்னா ஈசாக்குன்னு உங்களை லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டு உட்காந்து விட்டார்கள் எஸ்தர் சகோதரி அவர்கள். அவங்க பேசின காரியத்தை உங்க புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல, எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. சாரால் மரித்த துக்கத்தை எடுக்க ரெபேக்காலால் மாத்திரம்தான் முடிஞ்சுது. அப்போ ஈசாக்குடைய மகிழ்ச்சி ரெபேக்கால் கிட்ட தான் இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சகோதரின்னு சொல்லி உயிரை கூட காப்பாற்ற முடியல, மனைவியை கூட அப்படி சொல்லிட்டான்னு அவங்க சொல்கிறாங்க. இவ்வளோ காரியத்தையும் அடக்கி பேச வரப்போகிறவர் யாரு? முதலாவது பேசும்படியாய் ஆள்வதர் அடிச்சு காட்டுங்க ஆண்களே. வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கும் நடுவருக்கும் சபை மக்களுக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு என்ன தலைப்புக்காக நம்ம பேச வந்திருக்கோம்? சகோதரிமார் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? உங்களை தான்மா கேட்குறாரு, தெரியுமா? சொல்லுங்க. ஃபஸ்ட்டு அதுவே தப்பு, அதுவே உங்களுக்கு தெரியல. ஆதி முதற்கொண்டு மகிழ்ச்சியான குடும்பத்திற்கும் சபையின் ஊழியத்திற்கும் மிகவும் உறுதுணையா இருப்பது உறுதுணை முக்கியம், பெண்களா? உறுதுணை முக்கியம், வேறு உறுதுணை வேறு. ஏன்னா இது நம்ம பேச வரும்போது அவங்க எந்த தைரியத்தில் உட்காந்துக்கிறாங்க தெரியல. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து மகிழ்ச்சியான குடும்பத்திற்கும் சபை ஊழியத்துக்கும் உறுதுணையா இருப்பது ஆண்கள் தான். அது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நடுவருக்கும் தெரியும். ஆண்கள் படுகிற பிரயாசங்கள், சந்தோஷமா வச்சுக்கிற பிரயாசங்கள், ஊழியத்தை நடத்துறதுக்கு அவங்க படுற பிரயாசங்களை ஆண்களால் மட்டும்தான் முடியும், பெண்களால முடியாது. அவங்க சொல்றாங்க ரெபேக்கால் கரெக்ட், அவர் வந்து அவன் தாயார் இழந்ததுனால அவர் துக்கப்பட்டாரு. ஆனா அந்த ரெபேக்கால் வரதுக்கு முன்னாடி அவர் ஜெபித்து கொண்டிருந்தார், தியானித்து கொண்டிருந்தார். அதுதான் அந்த ரெபேக்காலை கொண்டு வந்தது. அதுதான் வந்து அவருடைய மெயினோட அவரு, அதாவது குடும்பத்தை சமாதான குடும்பத்தை கட்டுவதற்கு ஏற்ற ஒரு நல்ல ஜீவியம் அவருக்குள்ள காணப்பட்டது. அதனால தான் ரெபேக்கால் வந்தாங்க. துறவு தோண்டினார், எல்லாத்தையும் துறவு தோண்டினாரு. ரெபேக்கால் வாய முடிந்ததுனால தான் எல்லாத்தையும் அவருக்கு ஆசீர்வாதம் இருந்தது. ரெபேக்கால் வாயை தோண்டதா பிரச்சனை பண்ணியிருந்தாரா? வாய மூடுறீங்க ரெபேக்காலே. இன்னைக்கு அநேக வீட்டுல குடும்பத்துல வந்து பெண்கள் அமைதியா இருந்தாலே நிறைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அடுத்து அபிகாயிலை பத்தி சொன்னாங்க. கரெக்ட், அபிகாயிலுடைய கணவன் வந்து அவர் எப்படி இருந்தா தெரியும், ராஜா எதிர்கொண்டு போற தாவீது அவரை கொல்லும்படியா. ஆனா அந்த அபிகாயில அவங்க அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளும் போது ராஜா மனதுருக்கு இருந்தது. இன்னைக்கு ஆண்களுக்குள்ள இருக்கிற அந்த இரக்க குணம், மனதுருக்கு வந்து அநேக குடும்பத்தை கட்ட போதுமானதா. கையை தட்டுங்க, புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிருச்சா? புத்தியில ஸ்திரீ தான் வீட்டை கட்டுறா. கரெக்ட்.
ஏதேன் தோட்டத்தில் பார்க்கும்போது ஆண்டவரே அப்படிதான் நினச்சி புத்தியால ஸ்திரியை கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஆதாம் அழகா தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார், அந்த ஐக்கியத்தில் இருந்தார். இந்த அம்மா எப்போ வந்தாரோ அந்த ஐக்கியம் போயிடுச்சு. இந்த அம்மா எப்போ வந்தாங்களோ ஏதேன் தோட்டம் போயிடுச்சு. கேக்குதா? கேக்குதா? குமுறலின் சத்தம் கேக்குதா? பின்னாடி தான் ஒய்ஃப் இருக்காங்க. அதனால தான் என் தைரியமாக பேசுகிறேன். நானும் அதான் யோசித்தேன், சரி பரவாயில்ல வீட்டில் போய் அடி வாங்கிட்டோம். அது மாத்திரம் இல்லை, அவர் சகோதரின்னு சொன்ன காரியமும் ஒன்று இருக்குது. அவர் ரிலேஷனில் தான் அவர் வந்து பெண் கொண்டார். ஆபிரகாமை பார்க்கும்போது கூட சாரால ரிலேஷனில் தான் பெண் கொள்வார். அந்த முறையின்படி தான் அவர் சகோதரின்னு சொன்னார், தவிர எந்த ஒரு தவறான விதத்தில் உயிரை காப்பாற்றிருக்காக அவர் சொல்லலை. புரிஞ்சுக்கணும், பாயிண்ட் மடக்கி அடிக்கிறாருங்க. அது இன்னும் நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. டைம் ஆயிடுச்சு. இல்லை, டைம் இருக்கு. ஆபிரகாம் கூட பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் தகப்பன். சரி, தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, காத்திருக்கலான்றார். ஆனால் சாராளுக்கு ஒரு அவசரம், பெண்கள் இருக்கிற அவசர புத்தி அவருடைய தரிசனத்தை கெடுக்க பார்த்தது. இல்லையா? அவருடைய தரிசனத்தை கெடுக்க பார்க்குது. ஆனாலும் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிறாரு. யாக்கோபு வாழ்க்கையில் பார்க்கும்போது இதே ரெபேக்காள் அண்ணனுடைய அந்த புத்திர ஆசீர்வாதத்தை பெரும்படிக்கு அவங்களுக்கு வந்து ஆகாரத்தை ஒழுங்குபடுத்தி தராங்க. அப்பனை ஏமாத்துன்ற மாதிரி அந்த ஒரு காரியத்தை செஞ்சதுனால யாக்கோபு எத்தன் எனப்பட்டான். டைம் ஆப். என்ன அருமையான மடக்கு, என்ன அருமையான அடக்கு. அவங்க சொன்னாங்க, ஏசேக்கு சித்துனா ரெபேக்கா அவங்களுக்கு ஜெபம் பண்ணது யாரு? ஈசாக்கோட ஜெபம் தான் அவங்கள கொண்டு வந்தது அப்படின்னு நான் சொல்லலை, பவுல் பிரதர் அவர்கள் சொன்னார். அது மாத்திரம் இல்லை, நான் ஏங்க சொல்லி தரேன், அவங்க பேச தெரியும். எப்படி தெரியும்? பைபிள் படிக்கிறாங்க, அங்கே தெரியுது, அதனால் மடக்கி பேசுகிறாரு. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அடுத்தபடியாக ஆபிரகாம் சகோதரி ஏன்னு சொன்னாருன்னா ரிலேஷன், அந்த முறையில் தான் சகோதரின்னு சொன்னார். நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் மடக்கி அடக்கி பிடிச்சிட்டாரு. அந்த சிவப்பு கூடு இருக்குல்ல, சிவப்பு கூடு, அதனால் எத்தன் என்று எண்ணப்பட்டான் யாக்கோபு. அதுக்கு காரணம் ரெபேக்கா. அங்கே வாய முடின்னு அந்த துறவுகளை தோண்டும் போது ரெபேக்கா அமைதியாக இருந்தா, ஆனால் இங்கே யாக்கோபை ஏற்றி விட்டது அந்த ரெபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கிறாரு. முதல்ல பேச வந்த பவுல் பிரதர் அவர் பேசுனதை பார்த்து நடுங்கி கதி கலங்கி ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பேசுறத பார்ப்போம். அடுத்து யார் வர போறா? இடிதாங்கி போல வருகிற அடிதாங்கி ஷெரின் அவர்கள் பேசுவார்கள். அவ்வளோ பெரிய நோட்ஸ் 4 நிமிஷம் தாங்குமா? பேசுங்க. என்னது பழத்தை வாங்கி சாப்பிட்டோன்னு சொன்னீங்கல்ல, அவங்க கொடுக்கும்போது எனக்கு கை புளியங்காய் படிச்சுட்டு இருந்துச்சு. இல்லை புளியாங்காய் இருந்துச்சான்னு தெரியல. நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க. நான் பேசுங்க. சூரியன் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அதன் ஒளியை வாங்கி நட்சத்திரங்களாக மின்னிக் கொண்டிருக்கும் சபையாருக்கும் பாயிண்ட்ஸை கடன் வாங்கி பேச வந்திருக்கும் ஆணணியினருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆதியிலிருந்து இன்று வரை திருச்சபையின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கும் பெரிதும் தூணாயிருப்பவர்கள் கண்டிப்பா பெண்கள் தான், இல்ல டவுட்டே வேணாம். ஏன்னா ஒரு குடும்பத்திற்கு ஆண் தலையா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்திற்கு பெண்கள் இதயமாக இருக்கிறாங்க. பெண்கள் இல்லாத குடும்பம் இருதயம் இல்லாத சரீரம். தட்ரா கைய ஏக்கா நான் சொல்றது கரெக்ட் தானேக்கா? தட்ரா. நீங்க பெண்கள்கிட்ட எல்லாம் கேட்குறீங்க, ஆண்கள்கிட்ட கேளுங்க, அவங்க வேதனை அவங்களுக்கு தானே தெரியும். சாராள் விசுவாசத்தின் தாயா இருந்தவள் சாராள். கர்த்தர் வந்து ஆபிரகாமை தான் அழைச்சி என்ன சொன்னாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். ஆனா கூடவே கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போனது சாராள். அந்த சாராள் பொறுமையோடும் விசுவாசத்தோடு இருந்தனாலதான் இன்னைக்கு ஜாதிகளுக்கு தாயாக மாறி இருக்கிறாங்க. ஓஹோ, அப்ப ஆகாரு காலையில பிரசங்கத்துல கூட ஆபிரகாம் யோசேப்பு முக்கியம் இல்ல, சாராளும் மரியாளும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு மாத்தி பேசுறது நான் தான் சொன்னேன். ஆமா, சாராள் தான் முக்கியம். சாராள் மட்டும் இல்லைங்கய்யா, தேவனுடைய வழி நடத்துதலின்படி முடிவுகளை எடுத்தவள் ரெபேக்காள். பொறுமையும் எதிர்பார்ப்பும் நிறைந்தவளாய் இருந்தவள் ராகேல். தேவனே ஒருவருடைய இருதயத்தை கண்டார் என்று சொன்னால் அது லேயாள். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த மோசேக்கு உறுதுணையா இருந்தவள் மிரியாம். அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் இருந்தவள் தெபோராள். விசுவாசம் நிறைந்தவளா இருந்தவள் ரூத். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தாருங்க. பெண் இல்லாம இயேசு கிறிஸ்து எப்படிங்க? கேட்டீங்களா? எழுதுங்க. ஜெபத்திற்கு
வலிமை உண்டு என்று சொன்னவள் அன்னாள். ஏன்னா அன்னாள் இல்லைன்னா சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு நியாயாதிபதி வந்து இருக்க முடியாதுங்கய்யா. இதெல்லாம் எங்க தெரியுது தெரியாம எங்க தைரியமும் பேசுங்க. தைரியமா இருக்கணும்னு சொல்லி கத்து கொடுத்தவங்க யாருன்னு சொன்னா எஸ்தர். இப்படி இடையில ஆகாரையும் தெரியலையும் பார்த்துட்டு இங்க வந்துட்டு நான் ஆண்கள் தான் தூணுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது எந்த விதத்துல வேடிக்கையா இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்கய்யா. சரி போயிடுவோம், அடுத்த இதுக்கு போயிடுவோம். நம்ம மேல சொன்ன எல்லாருமே மகிழ்ச்சியான குடும்பம் நடத்தினவர்கள், திருமணமானவர்கள். அதனால குடும்பங்களும் என்னாச்சு, வளர்ந்துச்சு, திருச்சபையும் வளர்ந்துச்சு. ஸோ ஆதி திருச்சபையின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சியான குடும்பத்துக்கும் தூணா இருப்பவர்கள் பெண்கள் தான் தைரியமா என்னால சொல்ல முடியும். ஏன்னா தேவன் திருச்சபையை கட்டி எழுப்புகிற பொழுது பெண்களை பின்னால உட்கார வைக்கல, முன்னாலதான் உட்கார வச்சாரு. திருச்சபையின் அடிப்படை செய்தி என்னங்கய்யா, இயேசு உயிர் தெழுந்தார். அந்த செய்தியை தைரியமா போய் சொன்னது யாரு? மகதலேனா மரியாள். ஆண்கள், அதாவது நீங்க பயத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது பெண்கள் தைரியமா கல்லறைக்கு போனாங்க. அதனால உயிர்த்தெழுதல் செய்தி உலகம் எங்கும் பரவ தொடங்கியது. திருச்சபையும் மெதுவாக வளர்ந்துச்சு. பெண்கள் தூணா இல்லாமல் இருந்திருந்தால் திருச்சபையின் தொடக்கம் இப்படி வலிமையா இருந்திருக்கும். ஆதி திருச்சபையின் பெரிய கட்டிடங்கள்ல ஆரம்பிக்கல, வீடுகள்ல தான் ஆரம்பிச்சு. அதற்கு எடுத்துக்காட்டு யாரு? லிதியால். இவங்க என்ன பண்ணாங்க, ஐரோப்பியால முதல்ல திருச்சபை வளர காரணமா இருந்தாங்க. வீடுகளை திறந்து கொடுத்தாங்க, அதனால திருச்சபை வளர்ந்தது. அது மட்டும் இல்லைங்கய்யா, பிரிஸ்கில்லாவை எடுத்துட்டோம்னா அவங்க பேசினாங்க, போதிச்சாங்க, சத்தியத்தை விளக்குனாங்க. அப்பல்லோக்கே சில காரியங்களை வந்து அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கய்யா, மௌனமா இருக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் அழைக்கப்படவில்லை, சத்தியத்திலும் குடும்பத்திலும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெபேயால், ரோம திருச்சபைக்கு அவங்க எடுத்த அந்த முயற்சியும் அந்த ரோமர் புஸ்தகத்தை அந்த ரோமருக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்கள் எடுத்த பிரயாசங்கள் வந்து நம்ம எப்படிங்க வாசிக்காம இருந்தீங்க? ஐ திங்க் ரோமர் 16 நீங்க போய் வாசிச்சு பாருங்க, அங்க எந்தெந்த பெண்கள்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பெர்சியால், ஐயா பவுல் பிரதர், பெர்சியால் பத்தி நீங்க வாசிச்சீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கெங்கிரையா ஊர் திருச்சபையின் ஊழியக்காரியா இருந்தாங்க. எல்லாத்தையும் திருச்சபை மக்களை வழி நடத்தினாங்க. முடிந்தது டைம். ஷெரின் கீதா அவர்கள் நல்ல பாயிண்ட்ஸை கட்டன்னு சொல்லிட்டாங்க. லேயாளை பற்றி சொன்னாங்க, ரெபேக்காளை பற்றி சொன்னாங்க, ஆபிரகாம் பற்றி சொன்னாங்க. அப்படியே லாஸ்ட் ரோமர் வரையும் வந்துட்டாங்க. எங்க பழைய ஏற்பாடை தாண்டி ஆதி ரோமர் வரையும் வந்துட்டாங்க. இன்னும் மீதி 2 பேருக்கு வெளிப்படுத்தலையும் போகணும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு மாதிரி கேராக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா அவங்க பேசின பாயிண்ட்லாம் ரொம்ப நல்ல பாயிண்ட். கட்டன்னு லிடியால் வரையும் வந்துட்டாங்க. லிடியால் சபையை நிறுவன அந்த காரியங்கள் முதற்கொண்டு அந்த ரோமர் 16 படித்தீங்களேப்பா, ரோமர் 16 படிச்சிங்களா? ஐயோ, நீதிமொழி 31 படித்தாங்களா? 16 படித்து விட்டு வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ இதுக்கெல்லாம் பதில் தரும்படியா யார் வரப்போகிறா? நம்ம ஜாக்கப் அவர்கள், அன்பு தம்பி, ஆசை தம்பி, அழகு தம்பி, பெண்களை தாக்கும்படியாய் புறப்பட்டு வருகிறார். ஸ்தோத்திரம். இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பு தந்த தேவனுக்கும், என் ஊழியருக்கும், என் வாலிபர்களுக்கும், என் சபை மக்களுக்கும், என் எதிரி டீமுக்கும் முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா, நீங்க ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? பழத்தை சாப்பிடும்போது புளியாங்க பச்சிருந்தா, ரைட்டு. இப்போ ஏவாளு தான் பழத்தை சாப்பிட்டாங்க, நாங்களும் சாப்பிட்டோம். ஆனா முன்னாடி வந்து ஆண்டவர் வந்து சொன்னது வந்து ஆதாமேன்னு எங்க இருக்கிறார்? பாவம் பண்ணதான் 2 பேர் தான். ஆனா முதல்ல கேட்டது யாரு கேட்டாரு? ஆதாம் தான் கேட்டாரு. என்ன தெரிஞ்சுக்கணும், தலைமை பொறுப்பு எப்பவுமே வந்து ஆண்களுக்கு தான் இருக்கு. சாராளை பத்தி பேசுனீங்க, ஓகே. நீங்க சாராளை பத்தி பேசும்போது யோசிக்கணுமா இல்லையா? மைண்ட்ல வந்து போகணுமா இல்லையா? இப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமே நீ பொறுமையா இரு, நான் உனக்கு ஒரு குமாரே தருவேன்ட்டு. ஆனா சாராளக்கா என்ன பண்ணாங்க? அது கேட்காத, நான் உனக்கு ஒன்று தரேன். அவங்க பேர் தான் ஆகார். கொடுத்தது மட்டும் இல்லாம இன்னுமும் இது ஏடம், அது இடம், அது ஏடம். பிரச்சனைக்கு காரணமே நீங்க தாமா. நீங்க இல்லைன்னா பிரச்சனை வருமா? ஆனா நீங்க ராகாலை பத்தி சூப்பரா சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ராகால் வந்து அங்க இருந்து வரும்போது விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்தாங்கல்ல, தெரியுமா உங்களுக்கு? அங்க ஸ்டார்ட் ஆச்சு பிரச்சனை. ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிச்சது உண்மைதான் காக்கா. இங்க பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சு போட்டோம். ரூத்தை பத்தி பேசுனீங்க, ரைட்டு. ரூத்துக்கு அடைக்கலம் கொடுத்தது யாரு? போவாஸ் இல்லைன்னா ரூத் இல்ல. ஐயோ பின்றாம்பா பாயிண்ட்.
அண்ணாள் வந்து லீக் ஆயிடுச்சோ? அண்ணாள் வந்து ஓகே ப்ரேயர் பண்ணாங்க, எல்லாம் உண்மை. ஆனா அவங்களோட கணவர் வந்து பண்டிகைக்கு கரெக்டா கூப்பிட்டு போலனா முடியாது. தெளிவா பேசுறா போல தம்பி. இவ்வளவு எங்கந்திரா தங்கம் பேசுறா. ரெண்டாவது வந்து ஆண்டவர் ஊழியத்தை வந்து கண்டது முதல்ல பெண்கள் தான் சொன்னீங்க, சூப்பர், உண்மைதான். ஆனா அதை அறிவிக்கும் பொறுப்பு முதல்ல வந்து ஆண்கள் தான் கொடுத்தாங்க, ஆனா பெண்கள் கொடுக்க முடியல. ஓகே, அது இல்லாம இப்போ நீங்க எல்லாருக்கும் பைபிள் நல்லாவே தெரியும். ஒரே விஷயம், நான் ஒரு 5 பேர் பைபிள்னு சொல்றேன், இவங்க எல்லாருமே ரத்த சாட்சியம் மதிச்சாங்க. ஒருத்தர் பெண்கள்ல இருந்து ஒருத்தர் காட்டுங்க. இப்பவே என்ன பாயிண்ட் ஒரு ரத்த சாட்சி சொல்லுங்க. ரெபெக்கா சாராளி, நீங்களே ரத்த சாட்சி சொல்லுங்க, சாவறதுக்கு வர மாட்டீங்க. அப்புறம் பைபிள்ல யோபுன்னு ஒருத்தர் இருக்காரு. யோபு வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, ஆனாலும் எல்லாத்தையும் இழந்து குழியில சாம்பல் இருந்தாரு. அவருக்கு தெரியும் ஆண்டவர் விட்டாலும் பிடிச்சிருவாருன்ட்டு. ஆனா அவங்க மனைவி உன்னையா இருக்கிற செத்துரு உள்ளையா டைம் வரும்போது ஆனாலும் யோபு வந்து அவங்க மனைவி கைவில்லை. அப்படி சொன்னாலுமே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மனைவியோட சேர்ந்து தான் ஆசீர்வதிச்சதை தவிர வேற வந்து தப்பான இதுல எதுவுமே இல்லை. ஆதி முதல் கொண்டு சரி இப்பவும் சரி சபைக்கும் குடும்பத்துக்கும் உறுதுணையா இருப்பது ஆண்களே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையாலேயே கை தட்டுற மாதிரி ஒரு பேச்சு. ஆண்கள் வீக்கு நீங்க, ஆனா இந்த வாட்டி கலக்கிறதே ஆண்கள் தான். முந்தினவர் பிந்தினவர் அடிக்கடி பார்ப்போம்ல. போன வருஷம் ஒரு மாதிரி தடுமாறி இருந்த ஆண்கள் டான்ஸ்லையும் கலக்குறாங்க. நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்டாக வந்த ஐயாவும் லேடிஸாக சொல்லாமல் ஜென்ஸை தான் சொன்னார். அதிலே தீர்ப்பு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதெல்லாம் கண்டு சலாச்சி ஒரு மாதிரி ஜர்க்காய் நிற்கிற பெண்கள் இவங்க கிடையாது. அடுத்து வரப்போகிறது கூச்சலோடு வருகிற ரேச்சல் அவர்களை நல்லா கையை தட்டி. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போற்று. பெண்களை உயர்த்தி பேச வந்திருக்கும் பெண் சிங்கங்களுக்கும், எங்களை எதிர்த்து பேச வந்திருக்கும் பூனைக்குட்டிகளை போல அமர்ந்து கொண்டிருக்கும் எதிர் அணியினருக்கும், வெள்ளை மனம் கொண்ட எங்கள் நடுவர் நான் இயேசு கிறிஸ்துவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரரே, நீங்கள் சொன்னீங்க ஆதாம் ஏவாளை பற்றி சொன்னீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, பவுல் பிரதரும் சொன்னாங்க ஐக்கியம் வந்து ஏவாளால் தான் பிரிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னதும் ஒன்று தான், நீங்கள் சொன்னதும் ஒன்று தான். ஆதாம் ஏவாளை குறித்து தான் நீங்களும் பேசுனது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை பறிச்சுட்டு வந்து அவங்க கொடுத்தாங்க. அப்போ வரைக்கும் அவங்க கண்கள் திறக்கப்படலை. அந்த ஜென்ஸ் ஆதாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நடுவர் அவர்கள் கண் திறக்கப்பட்டுச்சு. அவரும் சொன்னாரு, தலைமை பொறுப்பை ஆதாம் கிட்ட கொடுத்தாங்க. பட் அதுக்கு ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் தான் 5 minutes போயிடுச்சு. அப்படின்னா அப்படி பேசுங்க. வந்து சரீரத்திற்கு விலக்கா இருக்கிறது. ஒரு பழமொழியா இருக்கு, பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நாட்டுக்கு பெண்கள் வந்து கண்ணுக்கு ஒப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட சரீரத்திற்கும் கண்ணுன்றது ஒரு வெளிச்சமா இருக்குது நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட பெண்களை போயிட்டு குடும்பத்திற்கு மகிழ்ச்சி இல்ல, ஊழியத்துல வளர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்திருக்கீங்களே. அது மாத்திரம் இல்ல நடுவர் அவர்களே, இப்ப இருக்க லேடிஸ் எல்லாரும் வேலைக்கு போறாங்க. என்ன ரீசனுக்காக வேலைக்கு போறாங்க? நீங்க சம்பாதிக்கிறதுக்காக, மேக்கப் போடுறதுக்கு, தங்களுக்கு என்று சமுதாயத்துல ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் நடுவர் அவர்களே வேலைக்கு. கையை தட்டுங்கப்பா. இப்படிப்பட்ட லேடிஸ் தூங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்க்கும்போது ஆண்கள் இப்போ ஒரு குழந்தைய வளர்க்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு வருது. அப்போ ஆணாச்சு இல்லைன்னா பெண்ணாவது யாராச்சும் ஒரு வேலையை விட்டு தான் ஆகணுன்ற கட்டாயம் வரும்பொழுது அந்த கேள்வி யாரை நோக்கி நகருதுன்னா பெண்களாக எங்களை நோக்கி தான் நகருது. அந்த சமயத்தில் என்ன பண்றோம் நாங்க, நம்மளுடைய குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் அவங்க என்ன ஒரு பதவியில் இருந்தாலும் சரி, ஹையர் பொசிஷனில் இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அந்த அடையாளத்தையே இழக்க நேரிடுறாங்க. அப்போது ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக தன் அடையாளத்தையே இழக்க நேரிடுற பெண்களை போயிட்டு நீங்கள் இப்படி பேச வந்திருக்கீங்களே, உங்களுக்கு நியாயமாக இருக்கா? இதெல்லாம் நியாயமாக இருக்கா? ஒரு குடும்பத்தை எப்பொழுதுமே சந்தோஷமா வைத்துக் கொள்ள பெண்களால மட்டும்தான் முடியும் நடுவர் அவர்களே. உதாரணத்துக்கு எஸ்தரை எடுத்துக்கோங்க. குலத்தை காப்பாற்ற இந்த எஸ்தர் இல்ல நடுவர் அவர்களே, பைபிள்ல சொல்லப்பட்டாங்க. அந்த எஸ்தர் என்ன பண்ணாங்கன்னா, தன் குலத்தை காப்பாற்ற 3 நாள் சாப்பிடாமலும் குடியாமலும்
அரண்மனை திறப்பில் நின்னாங்க. அப்போ ஒரு குலத்தையே காக்கிறதுக்கு ஒரு பெண்ணால தான் முடியும்னா, ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாக்கும் பெண்களால தான் முடியும். நடுவர் அவர்களே, பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கப்பா. காலையில மெசேஜ்ல கூட பாருங்க, நாசரேத் என்னும் ஊர்ல வந்து ஊரானது நன்மை வராத ஊரா இருந்தது நீங்க சொன்னீங்க. அதான் சொன்னேன். அதுல மரியாளாகிய பெண்ணால தான் நடுவர் அவர்களே நன்மை வந்துச்சு. ஆனாக இயேசு பிறந்தார். ஆனாக இயேசு பிறந்தது முக்கியம் இல்ல, பெண்ணாக அங்க அந்த நன்மை வந்ததுக்கு காரணம் அந்த பெண்ணு தான். ஆமா ஆமா ஆமா. இப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கும் அந்த பெண்ணு தானுங்களே காரணம். இப்போ அநேக ஆண்கள் வந்து சகோதரரே உங்களே கேட்குறேன், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க, வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்ன பண்ணுவீங்க? அம்மா எங்கே இருக்கீங்க? கல்யாணம் ஆகாதவங்க அம்மா எங்கே இருக்கீங்கன்னு தேடுவீங்க. கல்யாணம் ஆனவங்க என்னுடைய மனைவி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுவீங்க. அப்போது குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு அம்மாவாக இருந்தாலும் சரி, அது மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறீங்க நடுவர் அவர்களே. அதில் பார்த்தீங்கன்னா அநேக பிரைசல் நடக்குது, நிறைய கூட்டங்கள் நடக்குது. பெண்களாகிய நாங்களும் தான் வேலைக்கு போகிறோம். ஆனால் எத்தனை ஆண்கள் வந்து அந்த கூட்டத்தில் பங்கு பெறுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொன்னீங்களே ஊழியம் உங்களால் தான் வளருதுன்னு சொல்லிட்டு, பெண்கள் நாங்கள் அனுமதிக்கலைன்னா அந்த ஊழியத்துக்கு உங்களால் எப்படி போக முடியும்? நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவோ தான் நாங்கள் சரி நீங்கள் போயிட்டு வாங்க, எங்களால் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் போய் ஊழியத்தில் செய்யுங்கன்னு சொல்லவோ தான் அந்த ஊழியம் சிறந்து நிற்குது, நீங்களும் ஊழியத்தில் ஈடுபடுறீங்க. எனவே ஒரு விமன்குள்ளே தான் மென் இருக்காங்க, ஒரு ஷீக்குள்ளே தான் ஹீ இருக்கிறாங்க. எனவே குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பெண்களே 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 என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாயும் கொளருது நாக்கம் கொளருதுன்ற மாதிரி கூச்சலோடு ரேச்சல் அவர்கள் நல்ல அருமையான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க. அதெல்லாம் மண்டையில் ஏற்சாப்பா. எஸ்தரு எல்லாருமே எஸ்தருன்றாங்க ஃப்ரெண்டாக. ஆனால் மடக்கி பேசணும், முடியுமா? நடக்குமா? இப்போ அவர்கள் பேச்சையெல்லாம் மடக்கி பேசும்படியாய் தம்பி கிதியோன் அவர்கள் மூன்றாவதாக பேசுவார். நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பாளர் சொன்னாங்க 5 பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட். நாசிரியத்தில் நன்மை உண்டாக கூடுமோ? அந்த நாசிரியத்தில் நன்மை உண்டாவது யாராலனா இயேசு கிறிஸ்து என்கிற ஆண் மகனால மட்டும்தான். நான் சொன்னேன், அவங்களுக்கு புரியல. அதுதான் அங்குள்ள சீச்செல்லாம் சொன்னாங்க, நீங்கள் வந்து பாருங்கப்பா, குருடம் பார்க்குறாங்க, சப்பானி நடக்கிறாங்க, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? ஆண் மகனாக இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான். ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அது உங்ககிட்ட தான் நான் கேட்கணும். நான் அவங்க கிட்ட சொன்னால் அவங்க சாதகமாக பேசிடுவாங்க. எதிர்த்தரப்பாளர்கள் சொன்னாங்க என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு முக்கிய காரணம் மரியாள் ஆகிய தாயார் தான் சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லுவீங்களா? கரெக்டான ஆன்சர் சொல்லுவீங்களா? இயேசு கிறிஸ்து பெற்றதால மரியாளுக்கு பெருமையா, இல்லை மரியாளை வயிற்றில் இயேசு கிறிஸ்து பெற்றதால இயேசு கிறிஸ்துக்கு பெருமையா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து பெற்றதால மரியாளுக்கு பெருமையா, இல்லை மரியாள் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால இயேசுக்கு பெருமையா? அவர் தான் பெரியவர், அப்படிதானே? அவரால் தான் எல்லாருக்கும் பெருமை. கரெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னி மரியாதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டினீங்க, நான் பார்த்தோம், நோட்ஸ் எடுத்தோம். ஆனால் அந்த கன்னி மரியாதை கூட தள்ளி விட மனசு இல்லாமல் இருந்தது யோசேப்பு என்கிற ஆணு தான். கட்டுமா கைய. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவோன்னா, பெண்கள் பாராட்டிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெருசாக பயங்கரமாக சொல்கிறது என்னன்னா, ஒவ்வொரு ஆண்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு 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 பெண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பைபிளில் படிக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், மடையா தெளிவாக படிடா, ஒவ்வொரு ஆண்களுக்கும் பின்னாடி பெண்ணு கிடையாதுடா, ஒவ்வொரு பெண்களுக்கு பின்னாடி மறைமுகமாக ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் ஆணின் வெற்றி தான் சொல்லிட்டு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஏவாள் இல்லை ஆதாம் இல்லைன்னா ஏவாள் வந்திருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ரெபேக்காலுக்கு வேலை இல்லாம ஈசாக்கு இல்லைன்னா ரெபேக்காலுக்கு வேலையே கிடையாது. கரெக்ட். மூன்றாவது சொல்றேன், மொர்தெகாயினால தான் எஸ்தருக்கு அங்க வந்து வேலை இருந்தது. பாயிண்ட்ங்க. அண்ணன் கூட சொன்னாங்க, ஒரு 5 பேரோட ரத்த சாட்சியை சொன்னாங்க அண்ணன். இப்போ நான் சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா, குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கும் சபையோட மகிழ்ச்சிக்கும் உறுதுணையா இருக்கிற 5 அப்போஸ்தலரை உங்களால் காட்ட முடியுமா? பெண்கள்ல யாருன்னா காட்டுங்க. 1 லிடியாலு, மீதி 4 பேர்
லிடியால் கூட அப்போஸ்தலர் இல்லை, வேலையாள் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆணோட ஆதிக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஏன்னா பெண்களை நாங்கள் வந்து தாக்கியோ இல்லை இழிவுபடுத்தியோ பேசலை. ஒரு ஆண் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலை இல்லாமல் வாள் ஒன்றுமே ஆட முடியாது. குடும்பத்துக்கு தலையானவர் தான் எல்லாமே. அதுக்கு தான் சபைக்கு தலை யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஸோ இன்னைக்கு நம்மள வீட்டில் என்னதான் பொண்ணு பொருள் சந்தோஷம் இருந்தாலும் ஆண் மகன் என்கிற அந்த ஆதிக்கம் இல்லைன்னா வீடு வெறிச்சோடி போய் கிடக்குமா. ஸோ இந்த நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களே வெற்றிக்கு உதாரணம் என்று சொல்லி இந்த இதை முடிக்க விரும்புகிறேன். எல்லா பாயிண்ட்டையும் மடக்கிட்டாரு, அவங்க வாயையும் கொஞ்சம் அடக்கிட்டாரு. இப்போது இது எப்படியாக முடிய போகுதுன்னு தெரியல. காரியம் இப்படி இருந்தால் எப்படியோன்னு வேதம் சொல்கிறது போல் எல்லாரையும் அடக்கி மடக்கி எப்படி வீட்டிலையும் சவுண்டாக இருக்கிற சவுண்டு மேக்தலின் அவர்கள் முன்பாக வந்து நல்லா கையை தட்டுவோமா? ப்ரொஃபஸர் மேக்தலின் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது என்னை படைத்த என் தேவனாகிய கர்த்தருக்கும் நான் என்னுடைய பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க சொன்னீங்க மரியாள வந்து யோசிப்பு மனதை தள்ளிவிட மனது இல்லாமல் இருந்தாரு. அவர் தள்ளிவிட மனதா இருந்தாரு. தேவதூதன் இறங்கி வந்து அவருக்கு வெளிப்படுத்தினாரு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு அந்த ஞானமே வந்தது. நீங்க சொல்றீங்க ஆதாம் பழம் சாப்பிடல, ஏவாள் பழம் சாப்பிட்டா அப்படின்னு சொன்னீங்க. பொறுப்பே இல்லாதவர் ஆதாம். ஏன்னா ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னது ஆதாம் கிட்ட தான், ஏவாள் கிட்ட சொல்லல. சரிங்களா? அதனால ஏவாளுக்கு தெரியாது. சரி, ஏவாள் கொடுத்தார்ல, இந்த பழம் எங்க இருந்து வந்தது என்று ஆதாம் கேட்டிருக்கணும்ல. இதனால ஆதாம் பொறுப்பே இல்லாமல் இருந்ததுனால தான் அந்த இடத்துல பாவமே உருவானது. நீங்க எப்பவுமே ஏவாளை மாத்திரம், ஏன்னா குறை சொல்ற கூட்டம் தாங்க இவங்க. எந்நேரமோ குறை சொல்ற கூட்டம் தான். தாங்கள் செய்கிற எந்த தவறையும் அவங்க நினைவே மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் கூட இருந்த கூட்டம் ஆண்கள் கூட்டம். அந்த ஆண்கள் ஆண்டவர் கூட இருந்த போதே ஆண்டவரை வந்து குறை சொன்ன கூட்டம். நான் சொல்றேன் சில பொறுப்புகளை, சில விஷயங்களை கேட்டுக்கோங்க. அதற்கு முன்னாடி நான் சொல்றேன், வந்த வரைக்கும் இவங்க பேசுறது எல்லாமே பழைய ஏற்பாடு. நான் புதிய ஏற்பாடை பத்தி ஏதாவது பேசினாங்களா? ஏன்னா புதிய ஏற்பாடுல பெண்களை பத்தி எதுவுமே சொல்லல. ரத்த சாட்சியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க. ரத்த சாட்சியா மறிச்சுட்டு நீங்க போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை மகிழ்ச்சியா வழி நடத்துறது யாருங்க? பெண்கள் தான். ரத்த சாட்சியா மறிக்கிறது உண்மைனா அதுக்கப்புறம் குடும்பத்தை வழி நடத்துறது பெண்கள். அப்போஸ்தலர் கல்யாணம் பண்ணால தெரியலையே. எங்க அடுத்தது நான் சொல்றேன், ஆண்டவர் கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. முந்தி 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 பேசுவாரு சீமோன் பேதுரு. 3 தடவை மறுதலித்தது சீமோன் பேதுருங்க, நாங்க கிடையாது. கர்த்தர் கூட இருந்த சீமோன் பேதுரு மறுதலித்தாரு. ஆனா அவர் மேலதான் சபையை கட்டுவன் ஆண்டவர் சொன்னாரு. அது வேற. ஆனா மறுதலிச்சிட்டீங்க, அங்க சரித்திரத்துல வந்துட்டீங்க. ரெண்டாவது யோவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெஞ்சு மேல படுத்து உறங்கினாரு. கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து மேல நெஞ்சு மேல படுத்து உறங்கினவரு துண்டை காண துணியை காணன்னு ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தழும்பு, எங்க ஆண்டவர் எழுந்து வந்துட்டாரு. தம்பி, நான் தான்ப்பா ஆண்டவர், என்னதான்ப்பா சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அப்போ கூட நம்பாத கூட்டங்க, நம்பிக்கையே இல்லாத கூட்டம். அந்த புண்ணுல அந்த தழும்புல நான் கையை விட்டு ஓட்ட போனா மட்டும்தான் நாங்க நம்புவோன்னு பேசுற கூட்டங்க இவங்க. லேடிஸ் கை தட்ட மாட்டாங்க. எங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ஆண்களுடைய உதாரணங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு போறேன். பொறுப்பே இல்லாதவர் ஆதாம்ங்க. தான் சொந்த தகப்பனே கிண்டல் பண்ணவர் நோவா பெத்து வச்ச 2 பிள்ளைங்க. எந்த இடத்துலயாவது பெண்கள் தான் பெற்றோர்களை கிண்டல் பண்ணாங்களா? ஆனா கிண்டல் பண்ற கூட்டங்க இவங்க. அடுத்தது கோபத்துல கொலை செய்யற கூட்டம் இவங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு பெத்து வச்ச சிமியோன லேவியும் போய் கொலை பண்ணாங்க கோபத்துல. கோவக்கார கூட்டங்க இவங்க. அடுத்தது அந்த கோவத்தின் முடிவு பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு நான் சொல்றத செய்யின்னு அந்த மலையை அடிச்சுட்டாரு உங்க மோசே. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாத கூட்டங்க இவங்க. உதாரணம் சவுல். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அநியாயம் அபகரிப்பு. யாரு? நம்மளுடைய தாவீது. அடுத்தது பாத்தீங்கன்னா செல்வத்தினால வீழ்ச்சி சாலமோன். எங்க இவ்ளோ குறைய நீங்க வச்சுக்கிட்டு எங்களை வந்து பேச வந்தீங்க, யோசிச்சிருக்கணுமா இல்லையா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஏசபேல் பத்தி நீங்க நெகட்டிவா நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? ஆகாப் கிட்ட இருக்கு. என்னதான் ஏசபேல் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருந்தாங்களோ தீர்மானம் எடுக்கிறது யாரு? நீங்க தானே. தீர்மானம் எடுக்கும் போது அதை யோசிச்சிருக்கணும்ல, இல்லையே. எல்லாத்துக்கும் மேல நாகமான் குஷ்டரோகியா இருந்த போது
எனவே நீங்க வந்து நாங்க தான் சொல்றதை விட்டுட்டு முடிஞ்சு. நல்லா பேசினீங்க, ஆனால் நேரம் முடிஞ்சு. நல்ல நல்ல பாயிண்ட்ஸை எடுத்து வச்சாங்க. மறுபடியும் ஆதாமை பற்றி சொன்னாங்க, புரிகிற மாதிரி அடிச்சுன்னு சொன்னாங்க, அப்போஸ்தலர்களை பற்றியும் சொன்னாங்க. சில காரியங்களை பழைய ஏற்பாட்டை பற்றி நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் புதிய ஏற்பாட்டை பற்றி பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டு பதிலடி கொடுக்க தயங்கினாலும் இப்போ தாவி வரப்போகிற சாம் அவர்களை நல்லா கையை தட்டி வரவேற்போமா? வந்திருக்கிற யாவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து இப்போ வருது பேர் சில்லுன்னு. அவங்க எல்லாம் வளவல கொலகலன்னு பேசுறதுலேயே குறியா இருக்காங்களே தவிர யாரும் முக்கியமான பாயிண்ட்டை பேசணும். என்ன பண்ணாங்க, பாஸ்டர் ஆரம்பிக்கும் போதே கேட்டாரு, நோட்டு இவ்வளோ பெரிய நோட்டாக இருக்குது, 4 நிமிஷம் 10 ஆனால் 4 நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்கக்கா, ஃபுல் மொத்தத்தையும் முடிச்சிட்டிங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அக்கா கேட்டாங்க, கோபம், ஆண்களுக்கு கோபம் தான் முக்கியமாக, அது ஒரு காரணமாக நீங்கள் சொன்னீங்க. ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 21 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, சண்டைக்காரியோடைய ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் மூலையில் தங்கியிருப்பதே நலம். எழுந்து வீட்டுக்கு போயிடு. இதை யாருக்கு சொல்லியிருப்பாங்க, யார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கோபம் ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்கள், ஆண்களாவது கோவப்பட்டாக்கா கொஞ்ச நேரத்தில் போயிடும், பெண்கள் கோவப்பட மாட்டாங்க, ஆனால் பேசியே சாவடிப்போம். வாயை திறந்தா தீர்க்கதரிசி சரியா பேசுறானே, வாயை திறந்தா மூட மாட்டாங்க. ஒன்றுமே இல்லைங்க, சபை வளர்ச்சியை பற்றி பேசுகிறீங்க. முதலாம் தேவாலயத்தை கட்டினது யார்? அவங்களுக்கு தெரியாதுப்பா, சொல்லுங்க யாரு? சாலமோன்ன்றதே ஒரு ஆள் தான் சொல்றாங்க. சரி, இரண்டாம் தேவாலயத்துக்கு கட்டினது, அதுக்கான முதல் அடி வேலை பார்த்தது கொத்தனார் வேலையாச்சு பார்த்தீங்களா? ரெண்டாவதுக்கு ஏதாவது இருக்கு அடையாளம்? இல்லையாப்பா. அக்கா அவங்க சீமோன் பேதுருவை பற்றி சொல்கிறாங்க, அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, மறுதளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. சீமோன் பேதுரு இல்லை, யூதாஸ் காரியத்தை பற்றியும் தேவன் முன்னாடியே அறிஞ்சிட்டார். கிறிஸ்து அவருக்கு முன்னாடியே தெரியும், தேர்ந்தெடுக்கல. அதுதான் நானும் சொல்றேன், அவங்களாச்சும் மறுதலிச்சாங்க, நீங்க அழிச்சிருவீங்க நினைச்சிரு. ஏன் பெண்களை தேர்ந்தெடுக்கல? அதாவது 10 மண்டையை சமாளிச்சிடலாம், 2 கொண்டையை சமாளிக்கவே தட்டுறா கைய. நல்ல பாயிண்ட் சொல்ல, கடைசியா வந்தாலும் கலக்கிட்டு போயிடுவாப்புல. ஆதாம் வந்து பொறுப்பே இல்லாதவர்னு சொன்னீங்க. அந்த ஆதாமுக்கான ஒரு வசனம் இருக்கு, ஏவாள் பண்ண ஒரு சின்ன தப்புனால ஆதாமுக்கு வந்த வசனம் பாருங்க, வசனத்திலே அடிக்கிறாப்புலையா, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தில் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இந்த வசனத்தோட ஒரு சின்ன நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். அவங்க பண்ண ஒரு சின்ன தப்புனால ஆண்கள் அன்னைய காலத்துலேருந்து இன்னைக்கு காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்துக்குமே. புரியுதா? நீங்க பண்ண பிரச்சனையால பொறுப்பு இல்லாததுனால சொல்லவே முடியாது. ஓகே, நல்லா கையை தட்டுவோமா? மிகப்பெரிய பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. நம்மளும் வீட்டுக்கு போகணும், காலைல சாப்பிடணும், குழந்தைகளை கலப்பணும், அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போவோமா இல்லையா? ஆனாலும் எது வந்தாலும் வீரமாக ஜெயமாக சத்தியத்தையும் நீதியையும் தான் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல தப்பு கிடையாதுங்க. இது கிறிஸ்துவ பட்டிமன்றம் தான். சபையோடைய வளர்ச்சிக்கும் குடும்பத்தோடைய மகிழ்ச்சிக்கும் உறுதுணையாக, அப்புறம் என்ன சொன்னீங்க, தூணாக, ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். உறுதுணைனா கூட இருந்து உறுதுணையாக நிற்பது, தூண் என்றால் ஒரு பில்டிங்கை தாங்குவது. இருப்பது ஆண்களா பெண்களா? 2 பேருமே அழகாக, அடுக்காக, அறிவாக, தெளிவாக பேசினார்கள். நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க. அவங்க கேட்ட ஒரு கேள்விக்கு இவங்களும், இவங்க கேட்ட கேள்விக்கு அவங்களும், பதிலுக்கும் கேள்விக்கும் ரொம்ப அருமையான காரியங்கள் எடுத்து வச்சாங்க. எனக்கே அலாரமா அழகழகா எடுத்து வச்சாங்க. கர்த்தர் நல்லவர். ஏன் அவர் நல்லவர்னா, அவர் அழகாக மகிழ்ச்சியாக ஒரு தோற்றத்தை படைக்கிறார். அவரோட படைப்பில் எந்த விதமான டிஃபெக்டும் கிடையாது. He can't make anything imperfect. அவர் பர்ஃபெக்ட் உள்ள தேவன், சரியான தேவன், சரியாக படைக்கிறவர். அவர் படைக்கிறாரு, படைத்து மனிதர்களிடத்தில் கொடுக்கிறாரு, கொடுக்கும் பொழுது சொல்லி கொடுக்கிறாரு, எல்லாவற்றையும் நீ உண்ணலாம், சாப்பிடலாம், செய்யலாம், ஆனால் அதை மாத்திரம் தொட்டு அதை நீ சாப்பிடக்கூடாது என்று ஆதாம் கிட்ட சொல்கிறாரு. ஏவாளுக்கும் அதை சொல்லப்படுகிறது. 2 பேரும் போகிறாங்க, வாராங்க, இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்திக்கு மாத்திரம் கண்ணு அங்கேயே போகுது.
பொறுப்புணராத ஆதாம் என்று பெண்கள் சொல்லுகிறார்கள், கீழ்ப்படியாத ஏவாள் என்று ஆண்கள் சொல்லுகிறார்கள். இருவருடைய பாயிண்ட்டும் அங்கே சமமாயிருச்சு. இங்கே பொறுப்பில்லை, அங்கே கீழ்ப்படியாமை. அடுத்த கட்டமாக நகர்ந்து போகும்போது நோவாவோட பிள்ளைகளை பற்றி பேசுகிறாங்க. பிள்ளைகள் அவரையே அவமானப்படுத்துகிறாங்க, எல்லாம் ஆண்களில் தானே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ட்ரைட்டாக ஆபிரகாம் தான். இவங்க சொன்னாங்க ஆபிரகாமை சகோதரி என்று அவங்க சொன்னாங்களே, அதுக்கு இவங்க சொன்னாங்க, ஐயோ அங்கே சகோதரின்னா ஏன் சொல்கிறாங்கன்னா உறவு முறையில் திருமணம் பண்ணுறதுனால சகோதரின்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே இவங்க நாங்கள் அந்த கர்ப்பத்தை பாதுகாக்கலைன்னா எப்படி காரியம் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு இவங்க சொல்ல, திரும்பி அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, ஆகாரம் கொடுத்தது நாங்களா நீங்களா? கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறாமல் போவதற்கு மெயின் காரணம் அந்த ஆகாரம் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக வேலை பார்த்ததுன்னு இவங்க சொன்னாங்க. சரி, அதை தான் போச்சு. அடுத்தது போல ரெபேக்காள் ஈசாக்குக்கு ரொம்ப உறுதுணையாக, குடும்ப வளர்ச்சிக்கு ரொம்ப பேராதரவாக இருந்தாள் என்று இவங்க சொன்னாங்க. ஆனால் அதற்கு ஆண்களுடைய பதில் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு செபிக்கலைன்னா ரெபேக்காள் எங்கே வேலை செஞ்சுருக்க முடியும்? எங்கள் செபம் தாங்க ரெபேக்காள் நிறுத்துச்சுன்னு அவங்க சொல்ல, இவங்க மறுபடியும் நாங்கள் இல்லைன்னா எப்படி தரிசனம் நிறைவேறும் யாக்கோபுக்கு அப்படின்னு கேட்க, அவங்க சொன்னாங்க திருட்டு வேலையை பண்ணுவதற்கு உதவிகரமாக இருந்ததே ரெபேக்காள் தானே. திரும்பி அவங்க சொல்கிறாங்க லேயாளுடைய தைரியம் அப்படின்னாங்க. அவங்க சொல்கிறாங்க ராகேல் அங்கேருந்து திருடின்னு வந்தாலே விக்கிரகத்தை மாற்றி மாற்றி போட்டியாக தான் இருந்துச்சு. திரும்பவும் ராகேலை தாண்டி எங்கே வந்தீங்க? எஸ்தர். 4 பேர் வாயிலும் எஸ்தர் எஸ்தர் எஸ்தர், வேற தெரில. எஸ்தர் 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 நீங்களே ஒரு குலத்தை காத்த எஸ்தர் நீங்க. அதுக்கு அவர் பதில் சொன்னாங்க, அந்த குலத்தை காக்க எஸ்தருக்கு பின்னாடி இருந்தது ஒரு மொர்தகாய். ஆமா, எஸ்தர் பெண்ணு தான், ஆனால் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு மொர்தகாய். நான் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நடுவில் வந்தீங்கன்னா தீர்ப்பு மாறிடும். கொஞ்சம் கவனமாக அமைதியாக வாயை முடங்க. இதுதான் சொன்னேன், இவங்க யாரும் பேசலை பாருங்க, வாய் வருதுல. இதுதான் குடும்ப வளர்ச்சியும் ப்ரோக்ராம் மகிழ்ச்சியும் கெடுப்பது இல்லை. நான் என் வாயால் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி இவங்கள மாற்றி எஸ்தர் வரையும் வந்தாங்க. எஸ்தரை தாண்டி வரும்போது அன்னாளுடைய குழந்தை பிறந்ததல்லவா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நியாயாதிபதி சாமுவேல் தானே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொன்ன சாமுவேல் மாத்திரம் இல்லை, அவங்க சொன்னது என்னன்னா, அந்த அன்னாளை ஒவ்வொரு பண்டிகைக்கும் தவறாமல் கூட்டின்னு போனது அந்த சாமுவேல் கிடையாது, அவங்க அப்பா எல்கானா. இல்லைன்னா அன்னாள் சர்ச்சுக்கு இல்லை வேற எங்கேயாவது உங்கள் கணவர் விட்டு போயிட்டா உங்களால், இன்றைக்கி பைக் இருக்குது, ரேப்பிடோ இருக்குன்னு போட்டுன்னு போகலாம். அன்னைக்கு பண்டிகையை கொண்டாட எருசலேம் தான் போகணும், போக முடியாது. எல்கானா சரியான நேரத்தில் எல்லாரையும் சரியான இடத்துல கூட்டு போய் வச்சதுனால தான் அந்த அருமையான அன்னாளுக்கு மல்லடியாக இருந்தாலும் எல்கானா கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு இருந்தானோ இல்லையோ, ஆனால் கவனமாக போயிட்டு வந்தான். அந்த பொறுப்பு நாங்கள் தானே கொடுத்தோன்னு அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லி அடுத்த கட்டமாக நகர்ந்து எல்கானாவை தாண்டி எங்கே போனீங்க? தாவீது கெட்டு போனதும் ஒரு வேலை பண்ணதும் உங்களுக்கே தெரியும், முடிச்சிட்டாங்க. அதுக்கு பதில் இவங்க சொல்லவே இல்லை. சொன்னீங்களா? எல்லாத்துக்கும் ஆன்சர் மாறி மாறி வந்துச்சு. ஆனால் தாவீது, அதுவும் என்ன தாவீது, எங்கே தாவீதுன்றாங்க, எங்கள் வீட்டில் எது தாவீதுன்னு தெரில. ஸோ தாவீது சில சபலமான காரியங்களை பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் பதில் சொல்லலை. தாவீதை தாண்டி அடுத்தது சாலமோனுக்கு போகும்போது, சாலமோன் தேவாலயத்தை, நீங்கள் இதில் சொன்னீங்க, சாலமோனு தேவாலயம் கட்டினார். நீங்கள் அங்கே கொத்தனார் வேலையை தான் செஞ்சீங்களா? கல்லுகள் அடிக்க தான் வச்சிங்களா? சிமெண்ட் கலவு பூச்சி எதனா கொடுத்தீங்களான்னு அவர் கேள்வி கேட்டார். நீங்கள் பதில் அதுக்கு சொல்ல முடியவில்லை. சரி, 1ஆவதுல தான் நீங்கள் இல்லை, 2ஆவதுல ஆட்சி இருந்தீங்க கேட்டால் 2ஆவதுலையும் இல்லை. ரெண்டுத்துக்கும் அதுக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியல. அங்கேருந்து ஆலயத்தை தாண்டி எங்கே வரீங்க? மரியாளுக்கு என்ன சொன்னீங்க? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமோ, அந்த நன்மை மரியாள் மூலமா வந்ததுன்னு நீங்க சொன்னீங்க. அவர் கேட்டார் ஒரு கேள்வி, மரியாளால இயேசுவுக்கு பெருமையா, இயேசுவால மரியாளுக்கு பெருமையா? நீங்க சொல்லுங்க. இயேசுவால தான். அப்போ ஆன்சர் உங்ககிட்டயே இருக்கு. அல்லேலூயா.
அப்படி இருந்தோம். மரியாதை தாண்டி அடுத்தது எங்கே போனீங்க? லிடியாள். மகதலேனா மரியாள் தான் இயேசுவோடைய நற்செய்தியை ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு முதல்ல அறிவித்தது. அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? அவங்க அறிவித்தாலும் நாங்கள் தான் அந்த பொறுப்பை கர்த்தர் எங்கள் கிட்ட தான் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஸோ மாற்றி மாற்றி பதிலும் கேள்விகளும் வந்தது. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அப்போஸ்தலர் இருக்கிறாங்கன்னு. நாங்கள் தான் இரத்த சாட்சியாக 5 பேரை சொல்கிறோம், நீங்கள் யாருன்னா சொல்லுங்கன்னு. உடனே இவங்க சொன்னாங்க, அது போனதுக்கப்புறம் குடும்பத்தை பார்த்துக்க போகுது நாங்கள் தான் அப்படின்னாங்க. அப்போஸ்தலர்கள் திருமணம் பண்ணுவாங்களான்னு தெரியல. தாய் தகப்பன் ஓகே, இருக்கிற இடத்த வலையை போட்டு அப்படியே வான்னு யாரை கூப்பிட்டாரு? பேதுருவை. அப்படியே தான் வந்தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தாயும் கிடையாது, தாயே அப்படின்னு சொல்ல, ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்ட்டு போய் நின்றார். அப்போஸ்தலர்னாலே எந்த பொறுப்பும் இருக்கக்கூடாது, ஒரே பொறுப்பு கிறிஸ்துவை அறிவிக்கிற பொறுப்பு மாத்திரம்தான். அதனால் இந்த 5 அப்போஸ்தலரை கேட்டாலும் இல்லை, இரத்த சாட்சியும் இல்லை. அடுத்ததாக ஒன்று கேட்டார்கள். வேற என்ன கேட்டீங்க? இதெல்லாம் நம்ம கேட்டு பார்க்கும் பொழுது ஆண்களும் பெண்களும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பேசலாம், நிறைய பேசிகிட்டே போகலாம். ஆண்களும் பெண்களும் நிறைய சிறந்தவர்கள் உண்டு. ஏவாள் பிரச்சனை அவங்க பொறுப்பற்றிருந்த ஆதாம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பெண்கள் பிரச்சனை பண்ணும்போது ஆண்கள் பின்னாடி ஒரு ஸ்டாண்ட் கொடுப்பாங்க, ஆண்கள் மாட்டும் போது பெண்கள் ஒரு ஸ்டாண்டு கொடுத்து தான் ஆகணும். 2 பேருமே குறை உள்ளவர்கள் தான். அல்லேலூயா. 2 பேருமே குறைவு உள்ளவர்கள் தான். இவர்களும் அநேக தரம் தவறுகள் பண்ணி நிறைய பிரச்சனைக்குள்ளே போயிருக்கிறாங்க, இவங்களும் நிறைய பலவீனத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க. பெண்கள் சபையில் பேசக்கூடாதுன்னு கொரிந்தியரில் பவுல் சொல்கிறார். பேசக்கூடாதுன்னா அறிவிப்பு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாதுன்னு கிடையாது, எல்லா இடத்துலையும் அறிவிக்கலாம். தகாத தேவையில்லாத வார்த்தைகளை நடுவில் பேசக்கூடாது, நடுவில் ஊடால வந்து பேசுறதுலாம் இருக்கக்கூடாது. அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து உலகத்தில் பேசுவாங்க. ஆனால் நிறைய பெண்கள் இல்லை என்றால் ஆண்களால் நிற்க முடியாது, அதான் உண்மை. கை தட்டலாம், ஆனால் பயத்தோடு தான் தட்டி ஆகணும். ஸோ ஆண்கள் சைடில் ஒரு நல்ல பேச்சாளரை நமது மாநில செயலாளர் அவர்கள் சூஸ் பண்ணுவார். பெண்கள் சைடில் ஒரு நல்ல பேச்சாளரை மாவட்ட தலைவர் அவர் சூஸ் பண்ணுவார். ஒரு 2 பேருக்கு யார் ஐயா சாய்ஸு? ஸோ பெண்கள் சைட்லேருந்து சிறந்து பேசியவர்கள் ஷெரினும், ஆண்கள் சைட்லேருந்து ஜாக்கப் இருக்கிறாங்க. 2 பேர் அமருங்க. ஒரு 2 பேருக்கும் ஒரு சிறப்பான சோப்பு டப்பா வர வாரம் கொடுக்கப்படும். இப்போ தீர்ப்பு நோக்கி போகணும். அல்லேலூயா. தீர்ப்பு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். நான் என்ன சொல்லுவேன்னா, பெரிதும் உறுதுணையாக அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஆண்களும் இருந்திருக்கிறார்கள், பெண்களும் இருந்திருக்கிறார்கள். ஆணாதிக்கம் நிறைந்த உலகத்தில், ஆணாதிக்கம் இருந்த அந்த காலகட்டத்திலேயே பெண்கள் சிறந்து செயல்பட்டார்கள். இப்போ சாராளுடைய கர்ப்பம் அவள் பாதுகாக்கவில்லை என்றால் ஈசாக்கு பிறந்திருக்க மாட்டான். தேவனாகிய கர்த்தருக்கு ஆபிரகாம் மேலே பெரிய அக்கறை கிடையாது. அவன் ஆகார் கூட போனாலும் பிரச்சனை கிடையாது, அவன் எங்கே போனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சாராளுடைய கர்ப்பம் பரிசுத்தமாக இருந்தால் தான் அங்கே ஈசாக்கு வர முடியும். மரியாள் கரைப்படாமல் தன்னுடைய கன்னித்தன்மையை காத்து கொண்டிருந்தபடினால் நேரம் நிறைவேறின போது 400 ஆண்டு காலம் கழித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சரியான நேரத்தில் வந்து பிறக்கும்படியாய் மரியாளை தேர்ந்தெடுத்தாள். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை புறப்படுமோ என்று கேட்ட இடத்துல பெரிய நன்மை உனக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துக்கே நன்மை இயேசுவால வரும்னு சொல்லி மரியாளை தேர்ந்தெடுத்தாள். ஆனால் பெண்கள் ரொம்ப முக்கியமான இடத்துல பாத்திரத்தில் இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி ஆடி ஓடி எல்லா தலைமை பொறுப்பையும் ஏற்று அதை சரியான முறையில் நடத்தக்கூடிய இடத்துல இருப்பது யாருன்னா ஆண்கள். தரிசனத்தை பெற்றது ஆபிரகாம், தரிசனத்தில் விதைத்தது ஈசாக்கு, தரிசனத்தோடு ஓடி கோத்திர பிதாக்களுக்கெல்லாம் தலைவனா தகப்பனா மாறினது தேவனோடும் மனிதனோடும் போராடினபடியினால் இன்று முதல் நீ யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய் என்று பெயர் மாற்றம் பெற்றது யாக்கோபு. சிறந்த சிறந்த காரியங்களை சிறப்பாய் செய்தது அந்த காலத்தில் ஆண்கள். தொடர்ந்து ஆதி அப்போஸ்தல காலத்தில் எல்லா ஆண்களும் இருந்தாலும் அவர்களோடு தொடர்ந்து சிறப்பாக செய்தது கூடவே இருந்தது. ஐநக்கியால் இருந்து யார் யாரோ இருந்து எல்லாரும் இருந்து கூடவே அப்போஸ்தலர்கள் கூடவே இருந்து செயல்பட்டது பெண்கள். இன்றும் நம்மோடு சேர்ந்து செயல்படுவது பெண்கள். சபையில் இந்த எல்லா காரியங்களையும் செய்தது பெண்கள்.
கூட்டி பெருக்கி வாரி எல்லாவற்றையும் க்ளீன் பண்ணி ஒவ்வொரு வாரம் வைப்பது பெண்கள். சபையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பது பெண்கள். பெண்கள் பெண்கள்னு சொன்னால் அவங்களே நம்ப மாட்டாங்க, ஒரு வேலை கூட அவங்க இதில் செய்யலை. கடந்த 7 நாட்களாக தூங்காமல் மின்னுகிற இந்த வெளிச்சமும் சுற்றி இருக்கிற காரியமும் எல்லாமே இந்த சபையோடைய வளர்ச்சிக்கு காரணம் ஆண்கள் தான். உடனே அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கூப்பிடல. நான் கூப்பிடல தான், ஏன்னா அவங்களால இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் நல்ல வளர்ச்சிகளை பிரைஸ் செல்ல கொடுத்தாங்க. அதுக்கும் பதில் சொன்னாங்க, நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க, நாங்கள் பிரைஸ் செல்ல கொடுக்குறோம். 2 பேரும் உழைப்ப போடுறாங்க. 2 பேரும் சொன்னபடி என்னை பொறுத்தவரையில் தலைமையில் இருந்து இவங்க பேசின பேச்சுகளை பார்க்கும்போது அழகான பாயிண்ட்ஸை எடுத்து மடக்கி பேசி வின் பண்ணி இது யாருன்னு பார்த்தா ஆண்களே என்று சொல்லலாம், பெண்களும் என்று. ஆனால் இந்த அருமையான நேரத்தில் நாம் இவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் ஆண்களே ஆண்களே என்று மாத்திரம் சொல்லாமல் பெண்களே பெண்களே என்றும் சொல்லலாம். கண்ணு முன்னாடி வந்து வந்து போதையா, வீட்டுக்கு தானே திரும்பவும் போகணும். ஆமாம், பெண்கள் தான் சொல்லணும்னு தோணுது, ஆனால் இதயம். ஸோ எல்லா பாயிண்ட்டுகளையும் மடக்கி பேசின ஆண்களும் அவங்க மடக்கி பேசினதை ரசித்த பெண்களும் 2 பேரும் சிறந்தவர்கள் என்று சொல்லி என் தீர்ப்பை கூறி இதோட முடிக்கிறேன். நல்லா கையை தட்டுங்க. யார் சிறந்தவர்கள் அப்படின்னு பார்ப்பதை விட எப்பவுமே நான் சொல்றது என்னன்னா, எதிர்நோக்கி முடிந்த காரியம் போட்டோம், இதுக்கு மேலே வர காரியம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நிறைய வளர்ச்சிகளை சபைக்கென்றும் கிறிஸ்தவத்திலும் பெண்கள் ஆண்கள் சேர்ந்து கொண்டு வர வேண்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் கையை தட்டுவோமா? இதோட முடிக்கிறேன். அப்படியே இறங்கிடுங்க. ரொம்ப நன்றி எஸ்தர் அவர்களுக்கும், ஷெரின் அவர்களுக்கும், ரேச்சல் அவர்களுக்கும், மேக்தலின் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகள். ஜாக்கப், கிதியோன், பவுல் பிரதர் அண்ட் சாம். கைம்பெண்களுக்கு நாம் சில புடவைகளை தர இருக்கிறோம். எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியல. வந்தவர்களுக்கு என்று நம்ம இன்னைக்கு கொடுக்க இருக்கிறோம். நம்ம கொடுத்து அதோட முடிப்போம். சில வார்த்தைகளை எல்லாம் கையை தட்டி ஒரே ஒரு ஷால் வைத்துருவாங்கப்பா. எல்லாம் நல்லா கையை தட்டி. பிஷப் அவர்கள் அருமையான நண்பர், எனக்கு நிறைய காரியங்கள் சேர்ந்து செய்கிறோம். ஸோ இவர் ஒரு ஊழியக்கார் மற்றும் பிஷப். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்குற பெரிய மத்திய பொறுப்பில் மாவட்ட செயலாளர் அல்ல, மாநில செயலாளராக, அதாவது மாநிலம் என தமிழ்நாட்டுக்கு செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சில வார்த்தைகளை பேசுவார். அதற்கு முன்பாக அவருக்கு நான் அந்த மரியாதையை செய்ய போகிறேன். கையை தட்டுவோமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் இருப்பதை குறித்து தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். காலையிலிருந்து அநேக கூட்டங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் சென்று கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லி வருகிறோம். ஊழியம் செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் வட சென்னை மாவட்ட தலைவர் எலியாஸ் அவர்களோடும் துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் நிறையா பேர் வந்தாங்க. நம்ம சேர்ந்து ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டணும். நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு அநேக காரியங்களை செய்யணும். அதற்காக நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்ககிட்ட நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 3:16 எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இதை ஞாபகம் வச்சுங்க. ஒரே பேரான குமாரலை அவ்வளோதான். அல்லேலூயா. அவர் நம்ம மேலே வச்ச அன்புக்காக, அவர் கிறிஸ்தவங்களுக்காக மட்டும் வந்து மரிக்கலை, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காக தான் மரிச்சார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாருக்காக தான் அவர் மரிச்சார். இந்த உலகத்தை நேசித்தால தன்னோட சொந்த குமாரனே தந்தார். கிறிஸ்துவராகிய நம்ம இந்த புதிய ஆண்டில் உண்மையாகவே நம்ம கிறிஸ்துவ அன்பு நமக்குள்ளே இருக்கோன்னா, இந்த சபைக்கு கொடுங்க, ஊழியருக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, துணி கொடுங்க. உங்களால் முடிஞ்சது என்ன பண்ணுங்க,
கொடுங்க. நீங்கள் கொடுக்கப்படும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களால் முடிஞ்சால் ட்ராக்ஸ் கொடுங்க, கைப்பிரதி கொடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக அருமையான என்னுடைய நண்பர் அவர் வந்து நான் உங்களுக்கெல்லாம் ஒரு சீரியஸான விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. ரொம்ப சீரியஸான விஷயம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர் இருக்கார்ல, அவர் வந்து அவருடைய அனுபவம், ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்து அந்த குழந்தைய வந்து கர்த்தர் வந்து புடமிட்டு உருவாக்கி ட்ரைன் பண்ணி நிற்க வைக்கிற ஒரு லீடர்ஷிப்பில் அந்த பொறுப்பு இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் பாஸ்டரை வந்து கர்த்தர் வந்து அவரை வந்து உருவாக்கி அவருக்கு கற்றுத்தந்து இந்த இடத்துல நிற்க வச்சு உங்களுக்கு ஊழியக்காரரை வச்சிருக்கிறாருல்ல, இது வந்து சாதாரண காரியம் கிடையாது. ஒரு நிமிஷம் இருக்கு, நான் சொல்லிடுறேன். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய எனக்கு ஓரளவுக்கு தெரியும், அவருக்கு நிறையா காரியம் இருக்கலாம், எனக்கு ஓரளவுக்கு தெரியும். உண்மையாகவே சொல்கிறேன், இன்றைக்கி நிறையா ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, வேத போதனை வேத அறிவு அவ்வளோ கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வியந்து பார்க்குறேன், அவரை நல்ல வேதத்தில் தேறினவராக இருக்கிறார், வேதத்தில் தேறினவராக இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கூட்டத்தை வழிநடத்துகிற ஒரு தலைவனுக்கு வேதமே தெரியலனா அந்த கூட்டம் எங்கே போகுதுன்னே தெரில. அதனால் ஒரு 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 நல்ல வேதத்தில் கற்று தேறின ஒரு மனுஷனை கர்த்தர் உங்களுக்கு ஊழியக்காராக கொடுத்துக்கிறார். நான் ஒன்று சொல்கிறேன், அவர் அப்போல்லாம் சொல்ல வடச்சனில் நம்ம தான் பெரிய ஆள் கிடையாது கிடையாது. கர்த்தர் உங்கள் சபையையும் உங்கள் ஊழியக்காரை கொண்டு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழியமாக நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டுக்கிறார், இன்டர்நேஷ்னல் லெவலில் செய்துனுக்கிறார். இனி வரப்போகிற நாட்களில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் பிரயாசப்படுகிற காரியம், அவரோடு கூட நின்று இந்த சபையை நான் கட்டணும், எழுப்பணும், ஆத்தும அறுவடை செய்யணும் நீங்கள் செயல்படும் போது மிகப்பெரிய அறுவடை, மிகப்பெரிய உயர்வை, மிகப்பெரிய வளர்ச்சியை கர்த்தர் செய்வார். உங்களுக்கே தெரியாது, பக்கத்தில் ஒரு 5 கிரவுண்டு 10 கிரவுண்டு உங்களுக்கு கொடுப்பாரு. ஐயோ இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு தெரியாது, நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர்னு நீங்கள் நினைக்கலாம். அது 9 கோடி 10 கோடின்னு. கர்த்தர் நினைச்சா எவ்வளோ கோடி இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன், அவர் அப்பேற்பட்ட ஊழியக்காரர். அந்த ஸ்டஃப்பு, அந்த குவாலிட்டி, அந்த அபிஷேகம், அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா நான் அவரும் நான் ரொம்ப நெருக்கம், நாங்கள் நிறைய காரியங்கள் செய்வோம். அந்த ஒரு தில்லுன்னு சொல்லுவாங்கள்ல, தைரியம், அந்த தில்லு தைரியம் சாதாரணமாக வராது, கர்த்தர் கொடுத்தா மட்டும்தான் வரும். அல்லேலூயா. அந்த காரியத்தை கர்த்தர் அவருக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாகவே அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதே மாதிரி நம்ம மத்தியில் ஜெபம் டிவி அவருடைய நிறுவனர் வந்திருக்கிறாரு. அவங்க இந்த நேரத்தில் வந்துடுறது மிக மகிழ்ச்சி. ஜெப ஊழியங்கள் வந்து இந்த நாளில் நம்ம இந்திய தேசத்தில் மிக வல்லமையாக செயல்படுகிற காரியம். வரப்போகிற நாட்களில் இந்த ஜெபம் டிவியை கர்த்தர் உலகம் முழுவதும் ஏற்கனவே பண்ணி கொண்டிருக்கிறாரு, இன்னும் வல்லமையாக மகிமையான காரியங்களை செய்ய போகிறாரு. அல்லேலூயா. அதனால் நீங்கள் எல்லாம் தயவு செய்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஆமென். நாங்கள் போகிற பாதை மிக மோசமான பாதை, நாங்கள் செய்கிற காரியம் மிகப்பெரிய காரியம். உங்களுடைய ஜெபமோ உங்களுடைய ஐக்கியமோ இருந்தால் மட்டும்தான் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு எங்களால் முடியும். ஆமென். அதனால் தயவு செய்து எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஐயாவுடைய கனிவான அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. கர்த்தர் நிறைய காரியத்தை நமக்காக செய்வார். அதுக்கு முக்கியமானது ஜெபம். ஜெபம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் செய்ய முடியும். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற விண்டோஸ்களுக்காக, அதாவது கைம்பெண்களுக்காக நம்ம சிலருக்கு சாரிகள் தரப்போகிறோம். ஜெபம் டிவி ஜஸ்டின் அவர்கள் முன்பாக வாங்க. வாங்க மேரி அக்கா வாங்க, காஞ்சனக்கா மரியாள் சிஸ்டர் வாங்க. நான் பேர் சொல்லனாலும் தயவுசெய்து வந்துடுங்க. கோல்டன் அக்கா கூப்பிட்டுனேன், அதோ சித்தி.
வாங்க. சகாயாக்கா, சகாயாக்கா வாங்கக்கா. சத்தம். இந்த அருமையான நேரத்தில் ஐயா போகிற அந்த மாநில பொறுப்பிலிருந்து சென்ட்ரல் பதவிக்கு, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் தேவையில்லாத ஆட்களுடைய வார்த்தையினாலையும் அல்ல நாங்கள் மேலே போவது, தேவனுடைய கிருபையில் மேலே போகணும். தேவ கிருபை ஐயாவோட எப்பொழுது இருக்கணும். சென்ட்ரல் இருந்து டைரெக்டாக எல்லா நன்மைகளையும் நம்ம தேசத்துக்கு, நம்ம சபைக்கு, நம்மை போன்ற பல ஆயிரமான சபைகளுக்கு. உங்களுக்கு தெரியாது, இங்கே நம்ம ரொம்ப ஈஸியாக வேலை பார்க்குறோம், ஆனால் நிறைய கிராமத்தில் அங்கே இங்கே நிறைய பிரச்சனைகள். அதையெல்லாம் ஒடுக்கிற அந்த வார்த்தைகள், அதாவது எதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடாதபடி வருகிறதோ அதெல்லாம் அடக்குமுறையில் அல்ல, அங்கிருந்து வருகிற தேவையில்லாத காரியங்களை அவர் சென்ட்ரலிருந்து பேசக்கூடிய ஒரு ஆளை கர்த்தர் உருவாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக ஐயா மாறணும் தான் எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய ஜபம். எல்லாம் கையை மாத்திரம் எல்லாம் எழுந்திருப்போமா? பிஷப் ஐயாக்காக நாங்கள் சுபிக்கிறோம். எங்கள் நண்பர், எங்களுடைய அருமையான சகோதரர், சபையில் போதகர், அப்பா வீட்டில் ஒரு நல்ல கணவர் என்று அநேக விதமான பொறுப்புகளை, பெரிய கட்சி என்று மத்திய கட்சியில் ஒரு நல்ல பொறுப்பை வகித்து கொண்டு தமிழ்நாட்டில் எங்களுக்காக செயல்பட காத்து கொண்டிருக்கிற அந்த மகனை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், பிசாசு எந்த தடையெல்லாம் கொண்டு வருகிறானோ, ஏதாவது உடல் ரீதியாக ஆரோக்கியமற்ற தன்மை, சுகவீனத்தை, பலவீனத்தை கொண்டு வருவானால் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கிருபையினால ஐயாவை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய், வருகிற நாட்களில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இவருக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா காரியங்களையும், எல்லா விதமான பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், அந்த அரசியல் ரீதியாக வருகிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கி 26ல் ஒரு நல்ல இடத்துல கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கும்படியாய், அப்பா இந்த பதவிக்கு அடுத்ததாக வரப்போகிற மிகப்பெரிய அதிகார பொறுப்பை என் தேவனாகிய கர்த்தர் ஆணையங்களில் வாங்கி தந்து மகனை இங்கே நிறுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன். சகோதரத்துவத்தோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒருமனதாய் நாங்கள் உயர்ந்து கர்த்தருக்காக செயல்பட, இந்த தேசத்தில் ஒரு அசைவை கொண்டு வர கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த, அதுக்கு ஐயாவை ஒரு நல்ல கருவியாக வைக்கும்படியே நான் செபிக்கிறேன். ஊழியர்களாக நாங்கள் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம், சபையார் ஆசீர்வதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இந்த ஜெபத்தை அங்கீகரித்து மகனை நடத்தும்படியே நாங்கள் செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான ஜெபத்தை இந்த ப்ரோக்ராமை ஜெபம் டிவி ஜஸ்டின் அவர்கள் முடித்து ஆசீர்வாதம் கூறுவார். கர்த்தர் நல்லவர். உடைய கண்களை மூடி, தேவனுடைய பலத்த கரம் நம்மோடு கூட இருந்து துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 2025 நிறைவு தேவனாகிய கர்த்தர், நான் தகப்பனாருடைய காலத்துக்கும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அன்பு தேவ மனிதர் என்னுடைய நண்பர், அவருடைய காலத்துக்கும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரு வாரத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மோசேவினுடைய காலம் வழிநடத்தி கொண்டு போனது, ஆனால் யோசுவாவின் காலம் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு காலமாக இருந்தது. விசுவாசத்தோடு சொல்ல முடியும், 2025 முக்கியமாக தகப்பனாருடைய மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய நிறைவான இடத்தை நிரப்பும்படி கர்த்தர் சரியான நேரத்தில் ஆண்டவர் இவரை கொண்டு பலமாய் உங்கள் சபையில் செய்து கொண்டிருக்கார். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்வோம். ஏன்னா கர்த்தர் இந்த கனமான ஊழியத்தை தகப்பனாரை கொண்டு பல ஆண்டுகள் செய்தார். எஸ், அது எப்படின்னா அதாவது கொண்டு போகிற ஒரு சூழல், ஆனால் அது பகிர்ந்து கொடுத்து, அதை உங்களை சாப்பிட வைத்து, உங்களை உயர்த்தி, உங்களை அழகுபடுத்தி, இது உங்களுக்கான இடம், இது உங்களுக்கான இடம்னு சொல்லி பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் யோசுவாவை போல அன்பு தேவனுடைய மனிதர் ஜோசபஸையாவை கர்த்தர் வைத்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிற 2026 ஒரு பெரிய உயர்வை நோக்கி சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்கிறவர்களாய் அல்ல, எல்லாத்தையும் பங்கிடுகிறவர்களாய், அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், அனுபவிக்கிறவர்களாய் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, நீ கொடுத்த வாக்கின்படியே இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் சொல்ல உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உங்கள் வேண்டுதல், ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலும் கேட்கப்பட்டது. அது மகிழ்ச்சியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் மேன்மையாகவும் 2026 கர்த்தர் ஜனவரி முதல் அடுத்த டிசம்பர் வரைக்கும் கேட்கப்பட்ட வேண்டுதலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தனித்தனியாய், பெயராய், குடும்பமாய் அவரே செய்து நடத்துவாராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். வழுவாமல் பாதுகாக்கிற பிதாவுடைய அன்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சகரும் ஆகிய அவருடைய கிருபையும் பரிசுத்த அன்னியும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. என் ஆத்மாவே
என் முழுவிலுமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. லேலுயா லேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.